வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒரு வீக்கெண்ட் வீடியோ இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீக்கெண்ட் வீடியோ ஒரு டிராவல் விளாக் தான். எங்கன்னா ஜோஷிமட்டிலிருந்து பத்ரிநாத் அந்த டிராவல் விளாக இப்ப பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏற்கனவே நாங்க டேராடூன்லேருந்து ஜோஷிமட் வந்த வரைக்கும் எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை தனித்தனி வீடியோலாம் போட்டிருக்கோம். கரெக்டாக 10:15 மணிக்கு ஜோஷிமட் நரசிம்மரை தரிசிச்சுட்டு பஸ்ஸில் ஏறி நாங்கள் பத்ரிநாத்துக்கு புறப்பட்டோம். பத்ரிநாத் அங்கிருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மலைகளாக இருந்தது. கடைசி ஸ்ட்ரெச் இல்லையா, கிட்டத்தட்ட 10,000 அடிக்கு மேலே நம்ம போயிட்டு இருக்கோம். போக போக ஜோஷிமட்டை தாண்டி எங்களுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அந்த குளிரை ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். போகிற வழியில் எங்களுக்கு 2 இடம் காட்டினாங்க. ஒன்று வந்து விஷ்ணு பிரயாகை, இன்னொன்று ஹனுமன் செட்டி. அதை வந்து ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. ஹரித்வார்லேருந்து பத்ரிநாத் கிளம்பும் போது கடைசி செக் பாயிண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டுகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அந்த இடம் ரீச் ஆகும்போது உங்கள் வண்டி வெஹிக்கிள் எல்லாம் செக் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க வந்து உள்ளே விடுவாங்க. ஒருவேளை நீங்க வந்து போகும்போது ஏதாவது லேண்ட்ஸ்லைடோ ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டரோ ஆச்சுன்னா கடைசி செக் பாயிண்ட்லேயே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த பாண்டுகேஸ்வரர்லயே உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ்லாம் அவைலபிளா இருக்கும். இந்த பாண்டுகேஸ்வரங்கிற இடம் தான் பாண்டவர்கள் பிறந்த இடம். அந்த இடத்துல தான் உங்களை கடைசியா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த இடத்த நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பே நீங்க பத்ரிநாத் தான். அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் ஆகும் அந்த பத்ரிநாத் ரீச் ஆகிறதுக்கு. அந்த பத்ரிநாத் ரீச் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணிக்கலாம். போற வழியில 2-3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ரொம்ப அதிகமா நடக்கும். அதுல ஒரு இடம் என்னன்னா லாம்பகாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியன் இருக்கு. அந்த லாம்பகாட் ரீஜியன்ல வந்து எப்ப பார்த்தாலும் வந்து மண் சரிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம கடைசியா பத்ரிநாத் நீங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர்ல ஒரு டேர்னிங் மாதிரி ஒன்று வரும். அந்த இடத்துல இவங்க இரும்பு பாலம் கட்டினாங்க. லேண்ட்ஸ்லைட் ஆகி அந்த இரும்பு பாலத்தையே அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால இவங்க வந்து இனிமே வேணாம், நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் பண்ணி நமக்கு வந்து லாஸ் தான் ஆகுது, அதனால டெம்பரரியா நம்ம ரோடு போட்டுடலாம். அதுதான் நீங்க கடைசியா ரீச் ஆகிற ஒரு ஸ்பாட். அந்த இடத்த நீங்க தாண்டிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பத்ரிநாத் 1 கிலோமீட்டர்ல பத்ரிநாத் வந்துடும். ஸோ நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு 10:15 வந்து ஜோஷிமட்ல கிளம்பி 12:45 தான் நாங்கள் வந்து பத்ரிநாத் ரீச் ஆனோம். போனோடனே எங்களுடைய வந்து சாப்பாடு லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு ரூமில் செக்இன் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக 4 மணிக்கெலாம் வந்து கோவில் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 3:45 3:50 ரெடி ஆகிட்டு கரெக்டாக 4 மணிக்கு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த இடத்துக்கு 4 மணிக்கு நாங்கள் ரீச் ஆகி நிறைய பேர் வந்து எங்கள் கூட வந்தவங்களாம் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களையெல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தர்ப்பணம் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. 4:15 4:20 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆனோடனே தான் கோவில் ஓப்பன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வேற ஒரு வீக்கெண்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.